என்ன அருந்ததி, முகமெல்லாம் ஒரே சிரிப்பா இருக்கு. அட போங்க நீங்க வேற. பேசாம அருந்ததின்ற பேரை மாத்திட்டு புன்னகை அரசியனை வச்சிருவோமா? போங்க, எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டு. என்னடா இது, என்ன ஒரு ஆச்சரியம். இப்ப நான் கலாய்ச்சதுக்கு நேரம் தோசை கரண்டி பறந்துருக்கணும். பேசாம நிக்கிறாளே. என்னைக்கும் இல்லாத சந்தோஷம் இன்னைக்கு என் பொண்டாட்டி முகத்துல. அதுக்கு காரணம் துளசியும் துளசியோட சொத்தும் இந்த வீட்டுக்கு வரப்போகுது. பாருங்க, முழுசா சந்திரமுகியா மாறின என் பொண்டாட்டி அருந்ததிய பாருங்க. ஏங்க அங்க என்னத்த பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? நான் பேசவே இல்லையம்மா, சும்மா பார்த்துட்டு தானே இருந்தேன். ஓ பேசலையா? எனக்கு ஏதோ பேசுன மாதிரி தெரிஞ்சுச்சு, அதான் கேட்டேன். அத்தாடி, விட்டா நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோன்றதையும் சொல்லிடுவா போல. இவ்வளவு நேரம் ஆச்சு, மாமாவையும் அக்காவையும் இன்னும் காணாம பாருங்களேன். கொஞ்சம் கூட இவங்களுக்கு பொறுப்புன்றதே இல்ல. ஓஹோ, பொறுப்பை பத்தி நீ பேசுறியா? என்னங்க? ஐயோ, மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டானோ. உன்ன மாதிரி பொறுப்பா யாராலையும் இருக்க முடியாதுலமா, அத சொன்ன. ஓ அப்படி சொல்றீங்களா? சரிதான் சரிதான். அட பாவி, இவளுக்கு பயந்துகிட்டு என்னென்னலாம் சொல்ல வேண்டி இருக்கு. வானே, வாங்க நீ, வாங்க மாமா. அட வந்துட்டாங்களா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. உங்களுக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம். என்னக்கா வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லம்மா, வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை பார்த்து வச்சுட்டு தானே வர முடியும். சரி சரி வாங்கண்ணே, வாங்க மாமா, வந்து உட்காருங்க. சண்முகம், இங்க உட்காந்து நான் ஒண்ணும் விருந்து சாப்பிட வரல. நீ கூப்பிட்டதுனாலதான் வந்தேன். என்ன விஷயம்னு கேட்டு சொல்லு, நான் கிளம்புறேன். அண்ணே பழசதையும் மறக்கல போல. அது மறக்க வேண்டிய விஷயமும் இல்ல, மறக்கவும் மாட்டேன். இங்க பாரு சண்முகம், இவங்க கிட்ட சம்மந்தின்னு உறவு கொண்டாட நான் இங்க வரல. என் பொண்ணை இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், நீயும் விஷ்ணு மாப்பிள்ளையும் மட்டும்தான். இந்த வீட்டுல யாருக்குமே இல்லாத பொறுமையும் நல்ல குணமும் விஷ்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கு. உனக்காக மட்டும்தான் விஷ்ணு மாப்பிள்ளைக்கு துளசிய கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிச்சேன். மத்தபடி இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த உறவு முறையும் கிடையாது. அண்ணே ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பழசெல்லாம் மறந்துடலாமே. லட்சுமி, பழசெல்லாம் என்னால அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாதுமா. மறக்க வேண்டிய விஷயமும் கிடையாது. இவங்க என் பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்காங்க, நம்பிக்கை துரோகம். இவங்களை என் பொண்ணு மன்னிச்சாலும் மன்னிப்பாலே தவிர நான் என்னைக்கும் மன்னிக்கவே மாட்டேன். ஏன் மாமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நடக்க கூடாதது ஏதோ நடந்துருச்சு, விதிப்படி தானே எல்லாம் நடக்கும். அதுக்காக ஏன் மாமா எங்களுக்கும் உங்களுக்கும் ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த வீட்டுக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிருவோம். 1000 தான் இருந்தாலும் விஷ்ணு என்னோட புள்ள. அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் என் பையனுக்கும் எப்படி ஒட்டும் இல்லாம உறவு இல்லாம போயிரும்? அவனுக்கு தானே நீங்க துளசிய கல்யாணம் பண்ணி வைக்க பாருங்க. துளசி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல வாழ போறது கிடையாது. அண்ணா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அது எப்படி துளசி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல வாழாம? நானே என் பொண்ணையும் மாப்பிளையும் என் வீட்டுல வச்சு பாத்துக்கிருவேன். அப்படியே விஷ்ணு மாப்பிளைக்கு எங்க கூட இருக்க பிடிக்கலன்னா தனி கொடுத்து அனுப்பி வச்சு கூட நான் பாத்துக்கிருவேன். ஆனா இந்த வீட்டுக்கு மட்டும் என் பொண்ணை அனுப்பி வைப்பேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அண்ணா நான் பண்ணது தப்புதான், அதுக்காக ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ அருந்ததி, நீ எதுக்காகமா இப்ப அழுதுட்டு இருக்க? நீங்களே பாருங்க கை எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு. நான் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஏதோ புத்தி கட்டத்தனமா அப்படி பண்ணிட்டோம். அதுக்காக என் பிள்ளையோட ஒட்டை இல்லாம உறவு இல்லாம ஆக்கிர வேணும்னு சொல்லுங்க அக்கா. நான் சொன்னது என் பொண்ணுக்கும் எனக்கும் தானே தவிர அம்மாவையும் பிள்ளையும் பிரிக்கிறப்பாவ எனக்கு வேணாம். உங்க பையன் கூட நீங்க எப்ப வேணா பேசிக்கலாம், எப்படி வேணா பாத்துக்கலாம். ஆனா என் பொண்ணு உங்க மூஞ்சியில கூட முழிக்க மாட்டா. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க நல்ல காரியம் பேச வந்திருக்கோம், இப்ப போய் இப்படி? இல்ல மாப்பிள்ள, எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடணும்ல. அப்புறம் இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது பாத்தியா? அதுக்காகத்தான் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வேணா நம்ம கல்யாணத்தை நடத்தலாம். இதுக்கெல்லாம் சம்மதம்னா சொல்லுங்க, இந்த கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா ஆமா. என்ன நீங்க தானே சொன்னீங்க துளசிக்கு பாதுகாப்பு விஷ்ணு மாப்பிள்ள தானே, அப்புறம் இப்ப போய் கல்யாணத்தை? இல்ல மாப்பிள்ள, அப்ப யோசிக்கும் போது இது சரியா வந்துச்சு. ஆனா இப்பயும் சரியா தானே வரும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இல்லம்மா, நான் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொன்னா இந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா நீ சம்மதமா என்னன்னு கேட்டு சொல்லு மாப்பிள்ள. ஐயோ விடு, பாத்துக்கலாம். அவர் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் புள்ள இல்லன்னு ஆயிருமா, இல்ல மருமகதான் இல்லன்னு ஆயிருமா? சரின்னு சொல்லுங்க, பாத்துக்கலாம். சரிக்கா, நீங்க சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கு. நீ என்னடா சொல்ற? நீங்க சொன்னா எல்லாம் சரிதானே, இதுல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். அதே மாதிரிதான் தப்பு செஞ்ச தண்டனையும் அனுபவிச்சுதான் ஆகணும். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கண்ட காரியத்தை செஞ்சா இந்த மாதிரிதான் கடைசியில அழுதுகிட்டு நிக்கணும். அப்பல
என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? அங்க அவங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நீங்க என்னடா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? என்ன பண்ண சொல்றீங்க அத்தை? என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க கூட சேர்ந்து நானும் சம்பந்தம் பேச போவா? மாப்பிள்ள இங்க வந்து பேசி ஏதாவது குழப்பி விடலாம்ல? இந்த கல்யாணம் நிக்கும்ல? கல்யாணம் தானே பேசுறாங்க, பேசதானே செய்யறாங்க, பேசட்டும். கல்யாணம் என்ன நடக்கல? மாப்பிள்ள போற போக்க பார்த்தா கல்யாணம் நடந்துரும் போலயே. நடக்காத அத்தை, நடக்காது. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. நடக்காதுன்னா என்னங்க சொல்ல வரீங்க? எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. அதான் எப்படி நிப்பாட்ட போறீங்க? கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட போறேன்னு இப்ப நான் சொல்ல மாட்டேன். நான் நிப்பாட்டும் போது உனக்கு தெரியும். மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்க சொல்லலனா என் தலைய வெடிச்சிரும் மாப்பிள்ள. இந்த துளசி உயிரோட இருந்தா தானே இந்த கல்யாணம் நடக்கும். அவ உயிரோட இருக்க மாட்டா. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? உயிரோட இருக்க மாட்டானா? அவளை நான் கொல்ல போறேன் அத்தை. அவளை கொன்னாதான் இந்த கல்யாணம் நிக்கும்னா நான் எதுக்கும் தயங்க மாட்டேன். அடியே துளசி, நான் ஒரு பிளான் போட்டா நீ வேற ஒரு பிளான் போடுறியா? என்ன விட்டுட்டு என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்லயே வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறியா? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். இந்த கல்யாணம் நிக்கணும்னா ஒன்னு என் தம்பி சாகணும், இல்லனா அந்த துளசி சாகணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும் அத்தை, நடந்தே தீரும். டேய் நம்பிக்கை துரோகி, என் கூடவே பிறந்துட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தெல்லாம் நீ எடுத்துக்கணும்னு பாக்குறியா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத சொத்து யாருக்கும் கிடைக்க கூடாது, கிடைக்கவும் விட மாட்டேன். உனக்கு கிடைக்க விட்டுருவனா என்ன? கடைசி வரைக்கும் உன்னை நல்லாவே நினைச்சேனடா. ஆனா எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேல, விட மாட்டேன்டா. உன்னையும் அந்த துளசியையும் சும்மாவே விட மாட்டேன். வச்சுக்குருவானே. துளசி ரொம்ப நல்ல பொண்ணு. துளசி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க என் பையன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். துளசி என் பையனை நல்லா பாத்துக்குருவா. நீங்க போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் எங்களுக்கு சம்மதம். நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குறோம். என்ன மாமா, இதுக்கு மேல வேற என்ன வேணும்ன்றீங்க? அதான் நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன மாமா இன்னும் யோசிக்கிறீங்க? சரி மாப்ள, நீ சொல்றதுனால நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். என்னம்மா, சரிதானே? சரிங்க மாமா. அப்புறம் எதுக்காக உங்களை வர சொன்னோம்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆடி மாசம் பறக்க போகுது. அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆடி பறக்க இன்னும் 2 நாள் தானே மாப்பிள்ள இருக்கு. அதனால ஆவணி மாசத்துல வச்சுக்கலாம். சரி மாமா, உங்க விருப்பப்படியே ஆவணி மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். இப்போ எதுக்காக கூப்பிட்டோன்னா, நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணணும். அப்புறம் தாலி சேலையெல்லாம் எடுக்கணும். அதுக்காகத்தான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டோம். நாங்க கூப்பிட்டு கேட்கறது தானே முறையானது. தம்பி, கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. நீ சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் பத்திரிக்கை அடிக்கணும், சேலை தாலி எல்லாம் எடுக்கணும். அதனால இன்னும் 1 வாரம் கழிச்சு போலாம்டா. ஆடி 18ஆம் பேருக்கு தாலி செய்ய சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். பெரியவங்க நீங்க பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தானே. இதுக்கு மேல வேற என்ன மாமா வேணும்? சரி மாப்பிள்ள, அததான் ஏடா கூடமா என்னென்னமோ நடந்துருச்சு. இதுக்கப்புறம் எதுவும் அந்த மாதிரி நடக்காம நாம தான் பாத்துக்கணும். இந்த கல்யாணத்தை கோலாகலமா ஜாம் ஜாம் நடத்தி வச்சிடணும். துளசி அன்னைக்கு ஏன் நிலாவை பார்த்து பேசிட்டு இருந்தானே எனக்கு இப்பதான் புரியுது. தனியா இருக்க நிறைய பேருக்கு இந்த நிலா தான் தோணல. ஏன் நிலா, நான் அவளை எப்ப பாப்பேன்? எப்படி இருப்பா? என்ன அவளுக்கு பிடிக்குமா? பிடிச்சதுனால தானே லவ் லெட்டர்லாம் எழுதியிருக்கா. பாத்தியா, அத்தை ராத்திரில உன்னை பார்த்து பைத்திய மாதிரி புலம்ப விட்டுட்டால. துளசி வேற அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கா. அந்த பொண்ணு எப்ப வருவான்னு எனக்கே தெரியாதுனால. என்னடா இவன் ஒரு பொண்ணுக்காக அத்தை ராத்திரில பைத்தியக்காரை மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கியான்னு பாக்குறியா? நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஆம்பளை பசங்க நிறைய பேரு காதல் பண்ணிட்டு உன்னை பார்த்து தான் புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா உன்னோட உருவத்துல எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள பார்க்கலாம் இல்ல. நிலா, அவ எப்ப வருவா நிலா? அவளை எப்ப நான் பாப்பேன்? ஒரு தோல கிளி சோடி நன்ன தேடுது தேடுது மான், அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன். கண்டிப்பா நாளைக்குள்ள வந்துருவாள்ல. அவளை பார்க்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா நிலா? இத்தனை நாள் அவளை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு தான், ஆனா இவ்வளோ ஆர்வம் இருந்ததே இல்லை எனக்குள்ள. இப்போ அவளை ரொம்ப தேடுறேன் நிலா. இப்ப வருமோ
எப்ப வரும் ஆசை பிறந்தா அப்ப வருமோ. மாமா, உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? உங்களை காதலிச்ச பொண்ணு நான் தானே. துளசி அக்கா ஈஸியா சொல்லிட்டா, நீ தானே காதலிச்ச. அப்போ நீயே போய் மன்னிப்பு கேட்டு உண்மையை ஒத்துக்கொண்டு உங்களோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா துளசி அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்களோன்னு தோணுது. எப்ப பார்த்தாலும் லெட்டர் எழுதுன அந்த பொண்ணு நினப்பாவே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த பொண்ணே நான் தானே. உங்ககிட்ட எப்படி நான் சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனாலும் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியற நேரம் வந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. விஷ்ணு மாமா. வா பூமாரி. மாமா, அது அத்தை ஏதோ ஸ்வீட் பண்ணாங்களா, அதான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓ அப்படியா? நானும் ஸ்வீட் சாப்பிட்ற மூட்ல தான் இருக்கேன். குடு. என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்காரு? அங்க என்னடா துளசி அக்காவுக்கும் இவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க இவரு என்னடா லூசு பையன், வானத்தை பார்த்து நிலாவை பார்த்து பேசிட்டு இருக்கானோன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இல்ல என்ன அப்படி பாக்குற? இல்ல, சும்மாதான். நான் கிளம்புறேன். எங்க போற? உட்காரேன். எதுக்கு? ஒரு நிமிஷம் உட்காரேன். நம்மளுக்கும் இதுதான் நல்ல சான்ஸ். நீங்க தேடின பொண்ணு நான் தான். என்னை மன்னிச்சிருங்க. துளசி அக்காவையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு இப்பயே சொல்லிட வேண்டியதான். பூமாரி உட்காரே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஒருவேளை நாம தான் லெட்டர் எழுதி கொடுத்தோன்னு தெரிஞ்சிருச்சா? இல்ல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. துளசி அக்காவும் சொல்லியிருக்க மாட்டா. எப்படியும் நம்ம தான் இந்த விஷயத்த பத்தி விஷ்ணு மாமாட்ட பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. தெரிஞ்சிருச்சு, கன்ஃபார்ம். பூமாரி, இத உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல பூமாரி. ஐயோ, போச்சு போச்சு. உன்னால நம்ப முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா என்னாலயும் நம்ப முடியல. ஆமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களுக்கு துளசி அக்கா கூட கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது. ஆனாலும் இத நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஐயோ, அப்படி என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. என்ன சொல்ல போறீங்க? நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன். என்ன சொல்றீங்க? யார காதலிக்கிறீங்க? அதுதான் தெரியல. சவா, தப்புச்சேன்பா. யாருன்னு தெரியாம எப்படி காதலிக்கிறீங்க? அது அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதுச்சா, பதிலுக்கு நானும் ஒரு லெட்டர் எழுதுனா இப்படியே 2 வருஷம் போயிருச்சு. நான் மன்னிச்சிருங்க மாமா. நீங்க சொல்ற அந்த பொண்ணு நான் தான். இந்த உண்மையை சொல்ல முடியாம தான் இத்தனை நாள் நான் தவிச்சிட்டு இருக்கேன். எங்க உண்மையை சொன்னா நான் சின்ன பொண்ணுன்னு என்ன வேணான்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். எதுக்கு நான் பயந்து சொல்லாம இருந்தனோ, இப்ப அந்த விஷயத்த சொல்லித்தானே ஆகணும். அவ எப்படி இருப்பா? அழகா இருப்பாளா? அவ கண்ணு, மூக்கு, வாயி எதையுமே நான் பார்த்ததுல தெரியுமா? எதையுமே பார்த்தது இல்லையா மாமா? 2 வருஷமா காதலிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி? அதுதான் பூமாரி, எனக்கே தெரியல. எனக்கு மட்டும் இல்ல, யாரு கணக்கும் படாம லெட்டர் வச்சுட்டு டிமிக்கி கட்டிட்டு போயிருவா. நான் எதுக்கு அப்படி வந்தேன்னு எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும். என்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னா உங்களை தான் தப்பா பேசுவாங்க. அதனாலதான் நான் யார் கண்ணுக்குமே படாம, ஏன் உங்க கண்ணுக்கு கூட நான் படாம எல்லா விஷயத்தையும் பண்ணேன். ஆனா அதுக்கு இப்போ அர்த்தமே இல்லாம போயிருச்சுல. அவ எப்படி இருப்பான்னு துளசிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. துளசி அக்காக்கா? ஆமா பூமாரி, நானே பார்க்காத அந்த பொண்ண துளசி பார்த்திருக்கா தெரியுமா? துளசி அக்கா? துளசி அக்கா என்ன பார்த்திருக்கனா? அந்த அக்கா நினைச்சிருந்தா நான் தான் அந்த பொண்ணுன்னு விஷ்ணு மாமாட்ட சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லல? துளசி அக்கா அந்த பொண்ணு யாருன்னு உங்ககிட்ட சொல்லல? சொல்லவே இல்ல. எவ்வளவோ கெஞ்சி கேட்டுட்டேன் தெரியுமா? ஆனா துளசி சொல்லவே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்குதான் அவ கையில காலில் விழுந்து எப்படியாவது அந்த பொண்ணை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உன்கிட்ட ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன் சொல்றீங்க? ஏன்னா நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்ட பத்தியா, அதனாலதான். இந்த பொண்ணு விஷயம் பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா, இல்ல துளசி சொல்லியிருப்பாளான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு பூமாரி. மாமா, அந்த பொண்ணு... கவலையே படாத, நாளைக்குள்ள நான் அந்த பொண்ணை பாத்துருவேன். அந்த பொண்ணு நான் தான். என்ன என்ன சொல்ற நீ பூமாரி? விளையாடாத. இதுல விளையாடுறதுக்கு என்ன மாமா இருக்கு? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு தைரியம் உனக்கு? இன்னும் முழுசா ஸ்கூல் கூட முடிக்கல. என்ன வயசாகுது அவனுக்கு? என்ன வயசாகுது? காதல் வயசு 10 வராது மாமா. ஓஹோ, அந்த அளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா என்ன? ஓ வயசு என்ன? ஓ வயசு என்ன? 17. முழுசா என்ன 18 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ண ஆசை வந்துருச்சு. இவ்வளவு நேரம் உன்ன சின்ன பிள்ளைய நினைச்சுதான் என் கதை அத்தனையும் சொன்னேன். ஆனா நீ என்னடானா சின்ன பிள்ளை நினைச்சீங்கன்னா நீங்க எதுக்கு மாமா என்கிட்ட காதல் கதைய சொன்னீங்க?
ஏன்னா எனக்கு அதை பத்தி புரிஞ்சுக்கிற வயசு வந்துருச்சு மாமா. நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உங்களை என்னை ஏத்துக்கங்கன்னா நான் இங்க சொல்ல வரல. அது எப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க? 16 வயசுல ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல மாமா. அவனும் உங்க கூட லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கு பீச்சுன்னு சுத்தலையே. நான் மனசார எனக்குள்ளதான் காதலிச்சேன், நீங்களும் காதலிச்சீங்கல்ல. நீ ரொம்ப பேசுற பூமாரி. இருந்தாலும் ஃப்ரெண்டோட தங்கச்சிய என்னால ஏத்துக்க முடியாது. ஒரு நிமிஷம், உங்களை நான் என்ன ஏத்துக்கங்கன்னு சொல்றதுக்காக இங்க வந்து நான் இந்த உண்மையை சொல்லல. எதுக்காக இங்க வந்து இந்த உண்மையை சொன்ன? நான் இந்த உண்மையை சொல்ல கூடாதுன்னு தான் நினைச்சேன். துளசி அக்காவும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் இந்த உண்மையை சொல்ல கூடாதுன்னு நினைச்சேன். துளசி அக்கா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ நான் இங்க வந்து எல்லா உண்மையையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. 2 வருஷமா உங்க மனசுல காதல்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்தினது என்னோட தப்பு தான். இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். துளசி அக்காக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். துளசி அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் நடக்க போகுது. துளசி, ஏ துளசி, இவன் எதுக்கு இந்த நேரத்துல வரான்? ஓஹோ, உண்மை தெரிஞ்சிருச்சு போல ஐயாவுக்கு. அதான் துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்திருக்கா. என்னடா அப்படி பாக்குற? நீ இப்படி பார்த்தா எனக்கு என்ன புரியும்? என்ன விஷயம்னு சொல்லு. உனக்கு எல்லாம் தெரியும் அப்படித்தானே? எனக்கு என்ன தெரியும்? நீ எதை பத்தி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. விளையாடாத துளசி, நான் ரொம்ப டென்ஷனா வந்திருக்கேன். ஐயோ, டென்ஷனா வந்திருக்கியா? தண்ணி எடுத்துட்டு வரவா? துளசி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஐயோ, அப்ப ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். துளசி, விளையாடாத. நான் எவ்வளவு கோபத்துல வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். நீ கோபம் வந்திருக்கேன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? விளையாடாதன்னு சொன்னேன். சரி சரி, எதுக்குப்பா கத்துற நீ? உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படித்தானே? பூ மாதிரிதான் அந்த பொண்ணுன்னு உனக்கு தெரியும். ஆமா தெரியும். அதுக்கு இப்ப என்ன? என்ன துளசி, நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்க? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவதான் உன்னை விரும்புறா. நீ என்ன சொன்ன? அவ எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கிறவேன்னு நீ தானே சொன்ன. இங்க பாரு துளசி, எனக்கு கடுப்பேத்தாத. அவ சின்ன பொண்ணு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருக்குல, எடுத்து சொல்லி புத்திமதி சொல்லி இருக்க கூடாது. என்ன சொல்ற? நானே உன் அண்ணனை சின்ன வயசுல இருந்து காதலிச்சேன். ஆனா என்ன பிரயோஜனம்? எனக்கு எடுத்து சொல்ல யாருமே இல்லையே. அவளுக்கு எடுத்து சொல்ற தகுதி எனக்கு இல்ல விஷ்ணு. என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் பேசுறியா என்ன? எனக்கு புரியுது விஷ்ணு. அவ சின்ன பொண்ணு துளசி. சின்ன பொண்ணுதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவளும் ஒரு பொண்ணு தானே. பாரு துளசி, அவளுக்கு இந்த வயசுல வர்றது காதலே கிடையாது, அஃபெக்ஷன் தான். ஓ அப்படியா? இந்த வயசுல வர்றது அஃபெக்ஷன்னா அப்போ 20, 22 வயசுனா காதல்னு அர்த்தமா என்ன? ஆமா, காதல் தான். மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் வர்றது பேர் தான் காதல். இது வெறும் அஃபெக்ஷன் தான். அப்போ ஏன் மேல அவ அண்ணனுக்கு இருந்ததுக்கு பேர் என்ன? அஃபெக்ஷனா இல்ல காதலா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கிடையாது. அது வேற இது வேற துளசி. எதுவா இருந்தாலும் மனசுதானே விஷ்ணு. அவளுக்கு உன்ன பிடிச்சிருக்கு. பிடிச்சதுனாலதான் 2 வருஷமா உன்னை காதலிச்சிட்டு இருந்திருக்கா. நீ அவளை முகமே தெரியலனாலும் காதலிச்சியா இல்லையா? துளசி, நான் காதலிச்சேன்னா இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அவ சின்ன பொண்ணு. சும்மா சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. உண்மையா இருந்தா எந்த வயசுல வேணா காதல் வரும். நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. பத்தியா வார்த்தை மீற பத்தியா? என்ன சொன்ன நீ? அவ எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கிருவேன்னு நீ சொன்ன விஷ்ணு. அவ எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கிருவேன்னு சொன்னது, அவ அழகா இல்லனாலும் நான் ஏத்துக்கிருவேன்னு சொன்னது. காதல்ல ஏது விஷ்ணு அழகு அசிங்கம்? காதல்னாலே அழகுதான் விஷ்ணு. காதலிக்கிற பொண்ணுக்கு காதலிக்கிற பையன் அழகு, காதலிக்கிற பையனுக்கு காதலிக்கிற பொண்ணு அழகு. இதுல நீ சொல்ற விஷயம் எதுல இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃப்ரெண்டோட தங்கச்சிய என்னால அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு அவ முன்னாடி வந்து நின்றதுனாலதானே உனக்கு தெரியும். ஒருவேளை கடைசி வரைக்கும் இந்த விஷயம் தெரியாமே இருந்தா? அவ என்ன சொன்னா தெரியுமா? கடைசி வரைக்கும் இந்த விஷயம் விஷ்ணு மாமாக்கு தெரியவே வேணான்னு தான் நான் நினைச்சேன்னு சொன்னா. நான் தான் நீ ஆசைப்பட்டேன்ற ஒரே காரணத்துக்காக உன் கண்ணு முன்னாடி அவளை கொண்டு வந்து நிப்பாட்டினேன். ஆனா நீ என்ன பண்றேன்னு தெரியுதா உனக்கு? எனக்கு தெரியுது. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். இப்போ பூமாரியோட நிலைமை? அவளுக்கு என்னை விட நல்ல பையனா கண்டிப்பா கிடப்பான். உன்னை விட நல்ல பையன் கிடப்பான் சரிதான். ஆனா அவ ஆசைப்பட்ட பையன் கிடப்பானா? இங்கதான் இருக்கீங்களா 2 பேரும்? என்னப்பா என்ன விஷயம்? எனக்கும் விஷ்ணு மாப்பிளைக்கும் கல்யாணம்னு சொல்லியிருந்தோம்லாமா? ஆவணி மாசத்துல கல்யாணம் முடிவு பண்ணியாச்சுமா.
அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேனா இல்லையா? எனக்கு மட்டும் இல்ல, விஷ்ணுக்கு கூட இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. என்னம்மா சொல்ற? நீங்க வேணா விஷ்ணுவே கேட்டு பாருங்க. மாப்பிள என்ன மாப்பிள? அப்ப துளசி சொல்றது ஆமா, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். விஷ்ணு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. விடுமா, அதான் மாப்பிளைக்கே பிடிச்சிருச்சுல, இனிமே கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்தானே